இப்பொழுதும் தேவ செய்திக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் சாயங்கால வேளையிலையும் நீங்கள் என்கிட்ட பேசின சத்தியத்தை மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. நான் பேச வேணாம்ப்பா, என் மூலமாக நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு மக்களும் உங்களோட அன்பை புரிஞ்சவங்களா அவங்களோட வீட்டுக்கு திரும்புறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் யூஸ்வலாக பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிற பழக்கம் கிடையாது. அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு வளரும்போது நல்லா படித்து பெரியாளாகி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ஆசை. அப்பா அம்மாவோட சம்மதத்தோட ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு படித்து 10th முடித்து 12th முடிச்சிட்றா. முடித்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே போய் நான் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. உன்னை 12th வரைக்கும் படிக்க வச்சதே பெருசு, இதில் நீ காலேஜ் வேறு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா பிள்ளை மேலே உள்ள பாசத்தினால சரின்னு காலேஜ் படிக்கிறதுக்கு சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த பிள்ளையும் அங்கே போய் காலேஜ் படித்து முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறான். வந்துட்டு அப்பா கிட்டே, அப்பா நான் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும், நான் படித்து கிராஜுவேட் ஆகிட்டேன், எனக்கு வேலை பார்க்குறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, எனக்கு வேலை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முறை அப்பாவுக்கு பயங்கர கோவம். ஒரு பையனை பிடிச்சி இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. பாவம் அந்த பிள்ளை அந்த பையன் கூட யாருனே தெரியாமல் சிட்டிக்கு போய் குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த பையன் சிட்டிலே வளர்ந்த ஒரு பையன். இந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. எப்படி ஒத்து போகும்? அதனால் நிறையா சண்டைகள் வருது, சச்சரவு, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஆனால் இந்த பிள்ளையும் தேவ பக்தியில் வளர்ந்த ஒரு பிள்ளைன்றதுனால அது எல்லாத்தையும் அனுசரித்து போகிறான். இந்த பையன் காலையிலே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருவான். ஸோ இந்த பிள்ளை நாள் ஃபுல்லாக தனியாக வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போலாம் கஷ்டமாக இருக்கும் போது ஏசுப்பாயிட்டேருந்து ஹெல்ப் கேட்டு அவர் கூட அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு இந்த பொண்ணு பேசுகிற ஸ்லாங் பிடிக்கல. கிராமத்தில் வளர்ந்ததுனால அவள் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டால் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறது பிடிக்கல. இவங்க அப்பா வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இவனாலே எதுவும் பண்ண முடியல. அதனால் இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்றான். இவளோட வாழ்க்கையை கஷ்டமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா வேலையும் அந்த பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்றான். ஸோ இப்போ ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறான். காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அவள் என்னெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 5 மணிக்கு வாசல் தெளிக்கணும், 7 மணிக்கு காஃபி கொடுக்கணும், 8 மணிக்கு காலை சாப்பாடு, 8:30 மணிக்கு மதிய சாப்பாடு சமைச்சு அதை பேக் பண்ணி கொடுத்து விடணும், 10 மணிக்கு துணி துவைக்கணும், 11 மணிக்கு வீட்டை பெருக்கணும், துணியை காய வைக்கணும், எடுத்துகிட்டு வரணும், மடிக்கணும், அயன் பண்ணணும், பத்தாதுன்னு இவர் வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே கை கால் அமுத்தி விடணும், நைட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஓயாமல் வேலை என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டைமிங்கோட எழுதி கொடுத்துட்றாரு. இந்த பிள்ளைக்கு இது ஒரு வேலைக்காரி மாதிரி, இல்லாட்டி ஒரு அடிமையாக ஒருத்தங்கிட்ட மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு வரா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் திட்ட ஆரம்பிக்கிறான், அடிக்க ஆரம்பிக்கிறான், உதைக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு மேலே இவனாலேயும் பொறுத்து போக முடியாதுன்னு தோணிடுச்சு. இவனோட அராஜகம் சுத்தமாக தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் இவனுக்கும் பிடிக்கல, அவளுக்கும் பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இவன் இந்த துக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் அவள் வேலைக்கு சேர்றா. கொஞ்சம் வாரங்கள் மாதங்கள்லாம் கிடக்குது. அப்போது அந்த இடத்துல அவன் ஒரு பையனை சந்திக்கிறான். அந்த பையன் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பையன். அவன் பேசுகிற விதம் எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்கு. இது தேவ சித்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் ஜெபிக்கிறாள். போக போக இது தேவனோட சித்தம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சதுக்கப்புறமா 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா நேசிக்கிறாங்க. இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, அவனும் வேலைக்கு போகிறான், அவளும் வேலைக்கு போகிறா. இது பார்த்தாதுன்னு இவன் எல்லா வீட்டு வேலைகளும் செய்யணும். ஆனால் இது அவளுக்கு பாரமாக இல்லை. அவள் அவளோட கடமை எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு வரா. ஒரு நாள் சாயங்காலம் அவள் வீட்டை பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் கீழே கிடக்கிறத பார்க்குறா. தூக்கி போடாமல் இது என்னது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் எடுக்கும்போது அவளோட முதல் புருஷன் எழுதி கொடுத்த அந்த பெரிய லிஸ்ட்டு, வேலை பார்க்கறதோட லிஸ்ட்டு அவளுக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கே மலைப்பாயிடுச்சு. இவ்வளோ வேலை நான் ஒரு நாளில் பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு
அவள் அப்படியே அந்த பேப்பரை வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த பேப்பரில் எழுதியிருக்க எல்லா வேலையும் அவள் இப்போது செஞ்சுட்டு தான் இருக்கா. பத்தாதுன்னு வேலைக்கு போயிட்டு செஞ்சிட்ருக்கா. காலை 5 மணிக்கு வாசல் தெளித்து 7 மணிக்கு காஃபி போட்டு காலை சாப்பாடு செஞ்சு மதிய சாப்பாடு சேர்த்து செஞ்சு பேக் பண்ணி வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து துணி துவைச்சி பாத்திர வேலைக்கு எல்லா வேலையும் அவள் பார்க்குறா. ஆனால் இந்த முறை அது அவளுக்கு பாரமாகவே தெரியல. உடனே அவள் யோசிக்கிறா, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுத்துலேயும், வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவள் யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. அது என்ன அப்படின்னா, அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா லவ், அன்பு தான் அதில் வித்தியாசத்தை ஏற்படுத்துது. அவளோட முதல் வாழ்க்கையில் முதல் கணவனோடு அவள் வாழும்போது அவங்களோட வாழ்க்கையில் அன்பு இல்லை. அவன் அந்த வேலையை விருப்பத்தோடு அவனால் செய்ய முடியல. அது அவளுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அவள் தன்னோட கணவனை நேசிக்கிறா, அன்போட விருப்பத்தோட எல்லா வேலையும் பார்க்குறா. அதனால் இது அவளுக்கு பாரமாகவே தெரியல. இது என்னது? பைபிளில் யாத்ராகமம் 20 அதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் என்னென்ன இருக்குது? 10 கற்பனைகள். நமக்கு தெரியும் அதில் 10 கற்பனைகள் தான் இருக்குது. இப்போ இந்த 10 கற்பனைகளை நம்ம கடைப்பிடிக்கிறது எளிதா கடினமா, ஈஸியா கஷ்டமா? ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 14:15. இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். தமிழில் படிக்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு. அப்போது இதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு, நம்ம இயேசுப்பா மேலே அன்பாக இருந்தோன்னா அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம கட்டளைகளை கை கொள்ளணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இந்த டைமில் இந்த வசனத்தில் இயேசுப்பா நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அது நீ வெளியே காட்டணும் அப்படின்றதுக்காக லவ் பண்ணு, அந்த கட்டளைகளை கடைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்மளை பயமுறுத்துறதுக்காகவோ ஒரு கட்டாயத்து நிமித்தமாகவோ இதை சொல்லலை. நம்ம அவரை நேசித்து அவரோட கட்டளைகளின்படி வாழணும் அப்படின்றது அவரோட ஏக்கம். நீ என்னை நேசி, அதனால என் கற்பனைகளை அந்த அன்பு நிமித்தமாக பண்ணு அப்படின்னு தான் இயேசுப்பா சொல்கிறாங்க. அவரோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், நமக்கு பாரமாக இருக்காது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஸோ கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க? அவரோட கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. எப்போ பாரமாக இருக்காது? நம்ம அவரிடத்துல அன்பு கூர்ந்து அந்த கட்டளைகளை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா பாரமாக இருக்காது. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா கட்டளைகள் ஈஸி, அதை கடைப்பிடிக்கிறது. அன்பு இல்லைன்னா கட்டளைகளை கடைப்பிடிக்கிறது கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிடிச்ச யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க மேலே நான் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கேன். அவங்க என்கிட்ட இன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, நீ தலை சீவிருக்க நல்லா இல்லை, நீ பேசுனது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னா என் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறாங்க, ஒரு கரிசனையில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன். ஆனால் அதே சமயம் எனக்கு அந்த பர்சனை பிடிக்கல அப்படின்னா இவர் என்ன இப்போ பாரு என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நினப்பேன். ஸோ இதில் எது பேஸ்மெண்ட், எது ஃபவுண்டேஷன், நம்மளோட திங்கிங்கை நம்ம யோசிக்கிற விதத்தை மாற்றுறது என்ன அப்படின்னா அன்பு. அதுதான் எல்லாத்துக்குமே அத்தியாவசியமாக இருக்குது. ஒருத்தர் மேலே நான் அன்பு வச்சுருந்ததுனால அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறேன், அன்பு இல்லாததுனால அவர் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அதே தான் இந்த விஷயத்துலையும். தேவன் மேலே அன்பு இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படிவேன், அன்பு இல்லை அப்படின்னா அது எனக்கு கஷ்டமாயிரும். இப்போது அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தேவன் மேலே அன்பே இல்லை, அதனால நான் கட்டளைகளை கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை நம்ம கைவிட்ட முடியுமா? ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போது நியாயப்பிரமாணம் இதில் கட்டளைகளை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடைப்பிடிக்காமல் அதை மீறினோம் அப்படின்னா அது பாவம். இப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நம்ம அப்போ ஹெவனுக்கு போக முடியாது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்போ நம்ம நித்திய காலத்துக்கு வாழணும் அப்படின்னா பாவம் செய்யாமல் இருக்கணும். பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்.
அது ஈஸி தானே. ஏன்னா 10 கற்பனைகள் என்ன சொல்லியிருக்கு? கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நான் இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ணதே இல்லை. நான் விபச்சாரம் நான் அதை பண்ணதே கிடையாது. சிலை வணக்கம் நான் யாரையும் வணங்குறது இல்லை. நான் எதையுமே திருடலை. அப்படின்னா நான் 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்னா நான் பாவம் செய்யலை, அப்படி தானே? சரி, நம்ம பாவம் செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம யோசிப்போம். இந்த 10 கட்டளைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாரும் யாத்ராகமம் 20 அதிகாரத்துக்கு நம்மளோட வேதாகமத்தை திருப்புவோம். முதல் 2 கற்பனைகளை நம்ம பார்ப்போம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் முதல் கட்டளை. 2வது, ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேபிக்கும் வேண்டாம். ஸோ 2 லைனில் சிம்பிளாக சொல்லுவோம். முதல் விஷயம், வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. அதாவது காட்க்கு ஈக்குவலாக இன்னொரு காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடாது. 2வது, சிலை வணக்கம், ஒரு சொரூபத்தை உண்டாக்கி நம்ம அதை வணங்கக்கூடாது. இப்போ காட்க்கு ஈக்குவலாக நம்ம வேறு ஏதாவது ஒருத்த வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம முதல் கட்டளையும் 2ஆம் கட்டளையும் மீறுறோம் அப்படின்னு அர்த்தம். காடுக்கு ஈக்குவலாக சரிசமமாக நம்ம என்னதை வச்சுருக்கோம்? மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் வந்து ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ காலையில் இருட்டோடு அப்படின்னா எத்தனை மணி? 8 மணி, 7 மணி இருட்டாக இருக்குமா? 5:30 மணி, 6 மணி கூட வெளிச்சம் வந்துடும். ஆனால் ஒரு 5 மணி 5:30 மணி தான் இருட்டாக இருக்கும். அப்போ அந்த காலை நேரத்தில் ஏசப்பா போய் ஜெபம் பண்ணார் அப்படின்னா அவரை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா நம்ம மற்ற கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. அப்போது கிறிஸ்து என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணணும். இன்னொரு வசனம், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு இருக்குது. அப்போ அதிகாலை யாருக்கான நேரம்? நம்ம கடலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். இப்போது இந்த காலை நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுறது எது? தூக்கம். யாருக்கெல்லாம் தூக்கம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்கினாலும் அடுத்த நாள் ஃபுல்லாக கூட நான் தூங்குவேன். அந்தளவுக்கு எனக்கு தூக்கம் பிடிக்கும். அப்போது நம்ம ஆண்டவருக்கு ஈக்குவலாக தூக்கத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு கடவுள் மாதிரி. அப்படின்னா என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் அப்படின்ற கட்டளையை நம்ம மீறுறோம். வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? இது ஃபோன். இந்த ஃபோன் மேலே அடிக்ஷன் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் படம் பார்க்கல, இதை பண்ணலன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த விஷுவல் அடிக்ஷன் என்ன பண்ணுறோமோ பண்ணுறதுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் கையில் ஃபோன் இருக்கணும். அது ஒரு விதத்தில் ஒரு அடிக்ஷனாக தான் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ காலைல நம்ம எந்திரிச்ச உடனே அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். காலைல சீக்கிரம் எழுந்திருக்கிறோன்னா முந்தின நாள் நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அப்போ 10 மணிக்கே போய் படுக்கிறோன்னாலும் 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம்? கையில் ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வந்துட்டு இதெல்லாம் பேசுறதுனால நான் நீதிமான் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறதுனால சாத்தான் நமக்கு வந்து ஒரு அதிபதியாக இருக்கிறதுனால நம்ம பாவங்களுக்குள்ளே விழுறது சகஜம்தான். அதனால் நான் என்னையும் இதில் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நைட் நம்ம தூங்கும்போது ஃபோன் நோண்டிகிட்டே அப்படியே தான் தூங்குகிறோம். அப்போது நைட்டு நம்ம நேரத்தையும் எடுக்குது. காலைல எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறோம்? அலாம் அடிக்குதுன்னு எந்திரிக்கிறோம், இல்லாட்டி டைம் பார்க்குறதுக்காக எந்திரிக்கிறோம். அப்படியே நெட் ஆன் பண்ணுறோம், மெசேஜ் வந்திருக்கு, ரீல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிடுறோம். அப்போ காட்க்கு ஈக்குவலாக நம்ம இன்னொரு விஷயத்த வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோன். ஒரு சிலர்லாம் வந்து ஸ்கூலில் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பாரு அவங்களுக்கு சென்டம் வாங்கணும், 90% மேலே வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பைபிளை விட தேவனை விட ஒரு சிலர் படிப்பை முக்கியமாக வைக்கிறாங்க. எக்ஸாமுக்கு காலை 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது, நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிறது. காடுக்கு இதில் எங்கே டைம் இருக்குது? ஸோ இதில் வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு நீ பைபிள் படித்தாதான் பாஸ் ஆவேன்னு சொன்னோடனே பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டடீஸ் அதை கண்டினியூ பண்ண வேண்டியது. ஸோ 3வது காரியம், நம்மளோட படிப்பு நமக்கு இன்னொரு கடவுளாக இருக்குது. 4வது முக்கியமான விஷயம், எத்தனை பேருக்கு சைனீஸ் ட்ராமா கொரியன் ட்ராமா பார்த்து அடிக்ஷன்? அதில் அப்படி என்ன இருக்குன்னே தெரியாது. பார்க்க ஆரம்பித்தா
நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஈவன் படிப்பு கூட நம்மளால் முழுசாக கவனம் செலுத்த முடியாது. படம் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்ததுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? பிக் பாஸ், குக் வித் கோமாளி, இத்தனை ஷோஸ் எல்லாமே இருக்குது. இது பார்க்குற தப்பா? பைபிள் அப்படி போட்டிருக்கா 10 கமாண்ட்மெண்ட்ஸில்? நம்ம படம் பார்க்கக்கூடாது, ட்ராமா பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது 10 கமாண்ட்மெண்ட்ஸில் போடலையே. ஆனால் இது என்ன பண்ணுது? முதல் விஷயம், நமக்கு வேதாகமத்து மேலேயும் தேவன் மேலேயும் பிரியம் இல்லாத மாதிரி ஆக்குது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ராமாஸ் மேலேயும் மூவிஸ் மேலேயும் இருக்கும்போது நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல. ரெண்டாவது, இமேஜினரி வேர்ல்டு, ஆகாயத்தில் கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவோம். அப்படி உண்மையில் நம்ம கட்ட முடியாது, ஆனால் நம்ம கனவுல அப்படி ஒரு விஷயத்தை கட்டி வச்சுருப்போம். அதாவது உண்மையாக இல்லாத ஒரு விஷயத்தை பற்றியே நம்ம யோசிக்கிட்டு இருப்போம். இம்பியூர் தாட்ஸ், இதில் தேவையில்லாத விஷயங்கள். இந்த ஹீரோ எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், இவன் கூட நான் இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், நான் சைனாக்கு போனால் நல்லாயிருக்கும், கொரியாவுக்கு போனால் நல்லாயிருக்கும், நிறையா இல்லாத விஷயங்கள். ஒருவேளை பாசிபிள் இருந்தால் அந்த ஊருக்கு போய் படிக்கிறதுலாம் நடக்கலாம், ஆனால் இப்போது நடக்காத விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். மூணாவது, கெட்ட வார்த்தை. முன்னாடிலாம் அந்த கெட்ட வார்த்தை நம்ம கேட்காத மாதிரி ஒரு பீப் சவுண்ட் போட்டிருக்கோம், ஆனால் இப்போ எல்லாம் ஒரிஜினல் வெர்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கேட்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று, ரிவெஞ்ச். வில்லன் இப்படி பண்ணால் அதனால் ஹீரோ திரும்ப அடிக்கிறது, ஹீரோ அடித்ததுனால வில்லன் இப்படி மாற்றி மாற்றி ரிவெஞ்ச் படத்தில் போய்கிட்டே இருக்குது. பைபிளில் காட் என்ன சொல்லியிருக்காங்க? பழி வாங்குதல் எனக்குரியது. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தானே படத்தில் காட்டுறாங்க. நாலாவது, ஃபுல்லாக பொய், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு இருக்கும். ஆனால் அதில் 1%ஓ 10%ஓ தான் உண்மையான விஷயங்கள், மற்றது எல்லாமே பொய். அந்த பொய்யான விஷயங்களை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல விஷயம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கடைசியானது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த டைமில் நம்ம ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக அது இருக்கும். ஆனால் இதை பார்த்து யூஸே இல்லைன்னு தெரிஞ்சாலும் டைம் பாஸ் அப்படி நம்மளே சொல்லிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இதை நம்ம காட்க்கு ஈக்குவலாக வைக்கும்போது நம்ம முதலாம் கட்டளையும் ரெண்டாவது கட்டளையும் மீறோம். சரி, மூணாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நம்ம நார்மலாக ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சொல்கிற வார்த்தை ஓமை காட். அதில் எதுக்கு நம்ம காட் எழுப்போனே தெரியாது, ஆனால் ஓமை காடுன்னு சொல்கிறது. இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக காட் ப்ராமிஸாக எனக்கு தெரியாது, காட் ப்ராமிஸாக நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்கிறது. இதுவும் ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவரோட நாமத்தை வீணில் வழங்குறது. நாலாவது கமாண்ட்மெண்ட், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. நம்ம என்ன பண்ணும்போது இந்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம். ஃப்ரைடே கரெக்டாக சர்ச்சுக்கு வந்திருப்போம், சாட்டர்டேவும் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்திருப்போம், ஆனால் மதிய வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறோம்? தூங்குகிறோம். ரெண்டாவது, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சூடாக சாப்பிட்டு தான் பழக்கம் அப்படின்னு சாபத் மார்னிங்கில் தோசை ஊற்றி கொடுக்கறது, இட்லி ஊற்றி கொடுக்கறது, சுட சுட சமைக்கிறது. இதுவும் ஒரு விதத்தில் நம்ம ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறது. மூணாவது, சர்ச்சுக்கே வந்தாலும் சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் சொந்த கதை, சோக கதை, நமக்கு பிடிச்ச விஷயங்கள், சொந்த பேச்சை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாலாவது, சர்ச்சுக்குள்ளே உட்காந்து கனவு காண்றது. பிரசங்காரங்க பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போனே தெரியாது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு நம்ம மைண்டு மட்டும் ஊர் சுற்றிட்டு வரும். கடைசியானது, வாலிப பிள்ளைகள் என்ன மாதிரி ஏசுல எல்லாருக்கும் சர்ச்சுக்குள்ளே சைட் அடிக்கிறது. இந்த பையன் செம்மையாக இருக்கால, இவன் ஷர்ட் நல்லா இருக்குல்ல, இவன் ஹேர் நல்லா இருக்குல்லன்னு, பசங்களாக இருந்தால் இவளோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, இவன் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே நம்ம சைட் அடிச்சிட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம நாலாம் கற்பனையை ஒரு விதத்தில் மீறுறது. அஞ்சாவது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நினைப்பாயாக. நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா மோஸ்ட்லி 90s தான் பிறந்திருப்பாங்க. நம்மலாம் இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 90s பிறந்திருக்கும் போது நிறையா விஷயங்கள் ஒத்து போகாது. ட்ரெஸ்ஸுக்கு ஷால் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் முடியை இப்படி வெட்டக்கூடாது, முடியை இப்படி தலை சீவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ பேண்ட் போட்டு தான் போடணுன்னுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் எந்த மாதிரி ஒரு டோனில் நம்ம பேசுகிறோம், அவங்க எந்த டோனில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நம்ம கோவமாக சவுண்டை ரைஸ் பண்ணி ஒரு வார்த்தையை பேசுகிறோமா, இல்லை பக்கத்தில் உட்காந்து புரிய வச்சு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்படி போடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறோமா. அடுத்து, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சால் அதை வேணும்னே நம்ம பண்ணுறது. அடுத்து, நிறையா பேர் வீட்டில் அம்மா அப்பாவை வா போ அப்படின்னு கூப்பிட்றது.
ஆனால் மரியாதை அப்படின்னு வரும்போது, கனம் பண்ணுன்னு வரும்போது, வாங்க போங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒரு மரியாதையோடு பேசுகிறது நல்லது. அடுத்து 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன். ஃபர்ஸ்ட் ஒன், இது எதுக்கு கொலைக்கு சமம் அப்படின்னா, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். 2வது, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். எத்தனை தடவை அம்மா அப்பா பிள்ளைங்களை திட்டுறோம். ஒன்றை பெக்கிறதுக்கு பதிலாக ஒரு அம்மிக்கல்லை பெற்றிருந்தாவது மாவாட்டி போட்டிருக்கோம். ஒன்றை பெற்றதுக்கு பதிலாக ஒரு ஆட்டையோ மாட்டியாவது பெற்றிருந்தால் அது பால் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். 3வது, மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஸ்டூபிட், இடியட், ஃபுல், உனக்கு அறிவியலை, நீ மக்கு அப்படின்னு எல்லாம் திட்டுறோம். ஆனால் இதெல்லாம் கொலைக்கு சமம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. 1 யோவான் 3 வசனம் 15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இப்போது நம்ம ஒருத்தவங்களை வெறுக்கிறோம், ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அதனால நான் பேசலை அப்படின்னு நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ஒருத்தரை நம்ம பகைக்கிறோம், வெறுக்கிறோம் அப்படின்னா அது கொலைக்கு சமம். அப்படிப்பட்டவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம இந்த விஷயத்தில், இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம், நம்ம திட்டுறது, கோபிச்சு கொள்வது, இந்த மாதிரி விஷயம் இதுலேயும் கவனமாக இருக்கணும். அடுத்து 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 27, 28 படிப்போம். மத்தேயு 5 வசனம் 27, 28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஒருத்தவங்களை தப்பாக பார்த்தாலே, ஒரு இச்சையோட பார்த்தாலே அது நம்ம அந்த பாவத்தை செய்ததுக்கு சமம். ஆனால் நம்ம அப்படி பார்க்கல நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நார்மலாக இந்த ஏஜில், அதுவும் இந்த காலத்தில் வாழ்கிற பிள்ளைங்க சகஜமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்து க்ரஷ். எனக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, எனக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயும் முக்கியமாக சின்சியரான ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு வேற சொல்லிக்குவோம். நானும் அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னப்போ ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த வார்த்தை அதில் எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பர்சன், இப்போ நான் ஒரு பையன் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பையன் கூட நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்கள க்ரஷ்ன்னு சொல்கிறதுக்கு சமமாக. அப்படி பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுலேயே அடுத்தது, இப்போ புதுசாக செலிப்ரிட்டி க்ரஷ்ன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அந்த ஆக்டருக்கோ ஆக்ட்ரஸ்க்கோ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கும். ஆனால் அவங்க மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இது எல்லாமும் ஒரு விதத்தில் விபச்சாரம் செய்கிறதுக்கு சமம். 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. நான் வந்து லெட்டர்ஸ் டு யங் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். இளம் காதலருக்கான கடிதங்கள்னு சொல்லிட்டு எலன் ஒயிட்டோட புக். இதில் ஒரு கொட்டேஷன் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். A young man who enjoys the society and wins the friendship of a young lady unbeknown to her parents does not act a noble Christian part toward her or toward her parents. Thou shalt not steal was written by the finger of God upon the tables of stone. Yet how much underhand stealing and affections is practiced and excused. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அது ஒருத்தவங்களோட இதயத்தை திருடுறதுக்கும், அந்த அம்மா அப்பா அந்த பிள்ளை மேலே வச்சுருக்க அந்த பாசத்தை, அந்த அஃபெக்ஷன்ஸை திருடுறதுக்கும் சமம். களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்றது தேவனோட விரல்னால் ஆண்டவரோட கற்பனைகளில் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் மறைமுகமாக எவ்வளோ திருட்டு நடந்து அதை நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த கோட்டை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது அதிகமாக நடக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. 9வது, பொய்.
இது நம்ம நார்மலாகவே பண்ணுற விஷயந்தான், இதில் ஆழமான அர்த்தங்கள் அப்படின்னு அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் யோவான் 8:44 படிக்கும்போது பிசாசு பொய்க்கு பிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா நம்ம சாத்தானோட பிசாசோட பிள்ளைகள் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம பொய் சொல்கிறோம், இல்லாட்டி இன்னொருத்தவங்கள பற்றி வதந்தி இல்லாட்டி புறங்குறுதல் இப்படி காசிப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாத்தானோடைய பிள்ளைங்க அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். 10வது இச்சாதிருப்பாயாக, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி படித்தோம். அண்ட் எபிரேயர் 13:5 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு எது இருக்கோ அது போதும் அப்படின்னு நினச்சி மற்றது மேலே ஆசைப்படுறதோ இச்சிக்கிறதோ இல்லாமல் இருக்கணும். சரி, இப்போ சொல்லுவோம், நம்ம பாவம் செஞ்சுருக்கோமா? கட்டளைகளை கடைப்பிடிச்சிருக்கோமா? கண்டிப்பாக பாவம் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே அதுக்கே ஒரு பெரிய லிஸ்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போது இந்த கட்டளையை கடைப்பிடிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம். ஆனால் அன்போடு பண்ணும்போது அது ஈஸி. அதே பாயிண்ட் தான். when we do it with love it is easy, but when we do it without love for God it is hard. ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கஷ்டமாக இருக்கும். இந்த 10 கட்டளைகளுமே ஆண்டவர் அவரோட அன்பை அழகாக வெளிப்படுத்துகிறாரு. எப்படின்னு பார்ப்போம். கட்டளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 கட்டளைகள். முதல் 4 கற்பனைகள் நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது. மீதி 6 கட்டளைகள் நம்ம கூட இருக்க சக மனுஷருக்கு செய்ய வேண்டியது. இப்போ முதல் 4 கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகள் எடுத்துப்போம். இப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இல்லாட்டி ஒருத்தவங்களை விரும்புகிறோம், இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்குவோமே. அப்போது எல்லாத்தையும் என்கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு பேர் என்ன? ப்ரையாரிட்டி. எனக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும், என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இப்போ இதில் ஏசுப்பா நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம அவரை நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏசுப்பா நீ எனக்கு ஈக்குவலாக வேறு யாரையும் வைக்காத, நீ என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் லவ் தானே? 3வது கட்டளையில் நம்ம ஒருத்தவங்களை விரும்புகிறோன்னா அவங்களுக்கு மரியாதையாக தான் நம்ம பேசுவோம். மற்றவங்க முன்னாடி அவங்கள தப்பாக பேசுகிறதோ இல்லை அவங்களோட வார்த்தையை தேவையில்லாமல் நம்ம பேசுகிறதோ அவங்களோட பேரை தேவையில்லாமல் பேசுகிறதோ இருக்காது. அதே போல் ஏசுப்பா நம்மளை விரும்புகிறாங்க, நம்ம அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி அவர்கிட்ட அன்போடு பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 4வது ஏசுப்பா நமக்காக ஒரு நாளை ஒதுக்கியிருக்காங்க, அதுதான் சாபத். ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம அவருக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 5 லவ் லாங்குவேஜை சொல்லுவோம்ல, அதில் ஒரு முக்கியமானது குவாலிட்டி டைம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம காட் கூட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப்பில் டைம் எவ்வளோ முக்கியம். அண்ட் நம்ம சாபத் பற்றி பார்க்கும்போது இன்னும் சமைக்கக்கூடாதுன்றாங்க, பேசக்கூட கூடாதுன்றாங்க, அன்றைக்கி தான் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், தூங்கக்கூட கூடாதுன்றாங்கன்னு போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏசுப்பா நமக்காக இவ்வளோத்த படைச்சி நம்மளோட சந்தோஷத்துக்காக மரம் செடி கொடி க்ளவுட்ஸு நட்சத்திரம் சன் மூன் எல்லாத்தையும் படைச்சிட்டு என் கூட நீ ஒரே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்போடு பார்க்கும்போது உண்மையிலே அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நம்ம காடுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்காமல் இருக்கும்போது ஏசுப்பா ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுவாங்களாம். ஹீ ஃபீல்ஸ் ரிஜெக்டட் அண்ட் ஹர்ட். அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்காமல் இருக்கும்போது. அண்ட் நான் உனக்காக என் உயிரே கொடுத்தேன், ஆனால் உன்னால் ஒரு பாவத்தை கூட எனக்காக விட முடியலல்ல, நீ என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ ஹெல்ப் கூட என்கிட்ட கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பா வருத்தத்தோடு நம்மக்கிட்ட கெஞ்சுறாங்க. இப்போது நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட ஏசுப்பா பற்றி சொல்கிறேன். நான் சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. ஒரு 2 தடவை, ஒரு 3 தடவை, ஒரு 5 தடவை சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவங்க கேட்கலன்னா அழுத்து போயிடும்ல. ஆனால் காட் நம்ம தள்ளி விடும்போது கூட திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட நீ என்கிட்ட வா, நீ என் கூட பேசு அப்படின்னு காட் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தோன்னா உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமானு தானே கேட்போம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை தள்ளி விட்டாலும் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட அவங்களோட அன்போடு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லவ்வை நம்மளால் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போது எனக்கு ஒரு கிறிஸ்டியனாக இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிளுக்குமே நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன்.
இப்போ எனக்கு எம்பிபிஎஸ் படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக நான் அப்ளையும் பண்ணிட்டேன். ஆனால் புக்கு திறந்து வச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெடிக்கல் டேர்ம்ஸ் எதுவுமே எனக்கு புரியல. இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர் கிட்டே போய் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சொல்லித்தாங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்? சொல்லிக் கொடுப்பார். இப்போ எனக்கு மெடிக்கல் ஃபீல்டே சுத்தமாக பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது, நான் ஃபுல்லாக வெறுக்கிறேன். இப்போ நான் அதே ப்ரொஃபஸர்கிட்ட போய் எனக்கு பிடிக்கல, படிக்கணுன்னே தோண மாட்டேங்குது, நான் என்ன பண்ணணுன்னு கேட்கும்போது அவர் ஏன் நான் படிக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் கொடுக்குறாரு. இது படித்தா இன்னெல்லாம் ஆகலாம், நீ டாக்டர் ஆகலாம், உனக்கு மரியாதை கிடைக்கும், எல்லோரும் உன்னை வந்து டாக்டர்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறம் எனக்கு சொல்லியும் தராரு. இப்போது எனக்கு உண்மையிலே படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துடுது. இதே மாதிரி தான் அந்த ப்ரொஃபஸர் தான் வந்து காட். நமக்கு வந்து காட் மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம், அவரோட கேரக்டரை ரிசம்பிள் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனால் கஷ்டமாக இருக்குது. நான் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது காட் வந்து நமக்கு டீச் பண்ணுறாங்க. அதனால நமக்கு வந்து அது ஈஸியாகிடுது. இப்போது எனக்கு காட் மாதிரி இருக்கவே பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருக்கணும்னு தோணவும் இல்லை. இப்போ நான் காட்கிட்ட போய் என்னால் முடியலை, எனக்கு தோணலை, விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற வாஞ்சியை காடே நம்ம கொடுக்குறாங்க. இப்போ லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும், எந்த ஃபீலிங் இருந்தாலும் நமக்கு ஒரே சொல்யூஷன் யார் அப்படின்னா கிரைஸ்ட் மட்டும்தான். இப்போது நம்ம அவரை நேசிக்கிறதுனால கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். காட் நமக்கு திரும்ப ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக என்ன பண்ணுறாங்க? இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். யோவான் 14:21 நான் வாசிக்கிறேன். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அவரில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது நம்ம காடை லவ் பண்ணி அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை கீப்பப் பண்ணாதான் காட் நம்மளை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு அழகான வசனம், ரோமர் 5:8. அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால பாவிகளாக இருக்கோம். அப்போ நம்ம பாவியாக இருக்கும் போதே நம்மளை லவ் பண்ணதுனால தான் காட் வந்துட்டு தன்னோட ஒரே குமாரனை இயேசுவை நமக்காக மரிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அப்போது இப்போ நம்ம அவரோட கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா, இப்போது ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு பிடிக்காத செய்கிறோம் அப்படின்றதுனால நம்மளை வெறுத்துருவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்மளை நேசித்து தான் இருப்பாங்க, நம்ம மேலே ஒரு பாரம் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறத கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணும்போது அந்த லவ் நமக்கு அதிகமாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அந்த காலத்துலலாம் பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருக்கும். நீ தக்காளி கூட நான் உனக்கு முருங்காய் கொடுக்குறேன், அந்த டைமில் காசு இல்லாததுனால இப்படி பொருட்களை மாற்றிக்குவாங்க. இங்கே வந்துட்டு நீ எனக்கு லவ்வை கொடு, நான் உனக்கு திரும்ப லவ் கொடுக்குறேன், நீ என் கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு காட் சொல்லலை. ஏன்னா நம்ம பாவியாக இருக்கும்போதே ஆண்டவர் நம்ம மேலே அளவு கடந்து ஒரு பிரியம் வச்சுருந்தார். இப்போது ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன், சின்ன வயசுலேருந்து அவன் வளரும் போதே அவனுக்கு நல்ல ஒழுக்கங்கள், பாடங்கள், லைஃப்பில் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, மேனர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து அவனை வளர்க்குறாங்க. அவன் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் போய் பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்றான். இது போலீஸ்க்கெலாம் தெரிஞ்சு அவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயிலில் வச்சிடுறாங்க. அது தெரிஞ்சவொடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ரொம்ப வருத்தத்தோடு அவர் வேகமாக ஜெயிலுக்கு ஓடி போய் அவன் மகனுக்காக கெஞ்சி, இவனுக்கு பதிலாக நான் வந்து ஜெயிலில் இருக்கேன், அவன் தெரிஞ்சு தான் பண்ணான், ஆனால் அவன் தப்பு பண்ணான்னு அவன் தெரியாமலும் பண்ணியிருக்கான், அதனால் நீங்கள் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பதிலாக அவர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நீ திருந்தி வாழுப்பா அப்படின்னு தன்னோட மகன்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இது உலகத்தில் நடக்குமா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் வந்துச்சுன்னா அது நமக்கு பதிலாக அவங்க ஏற்றுப்பாங்களா? மேபி ஏற்றுக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சுயம் இருக்குல்ல, எல்லோரும் நமக்குன்னு தான் யோசிப்போம். ஆனால் ஏசுப்பா நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம பண்ண பாவத்துக்கு பாவமே செய்யாத அவர் வந்து மறித்து நம்மளோட பாவத்துக்கு பதிலாக நீ என்கிட்ட வா, நீ திருந்தி மட்டும் வாழி, இனிமேல் பாவம் செய்யப்போம், இனிமேல் நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவரோட நீதியின் ஆடையை காட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கூப்பிட்றதெல்லாம் நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம போகணுன்னு நினைக்கிறோம், நிறையா பாவம் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு குற்ற உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது, அவர்கிட்ட எப்படி போகிறது, அவர் மூஞ்சில் எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? அழகாக ஒரு வசனம், 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் என்னென்னா, ஏசுப்பாயிட்டு போய் நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன், என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால், மனசார சொன்னோன்னா உடனே மன்னிச்சுட்டு நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றிடுவாராம். இப்போ மன்னிச்சது மட்டும் இல்லாமல் சுத்திகரிக்கிறது தான் என்ன அர்த்தம்? நம்ம மேலே உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளை புதுசாக மாற்றிடுவாங்க காட். அதுக்கு தான் இப்போயும் காட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ என்னை உன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கோ, நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட உயிரையே நமக்காக கொடுத்துட்டு இப்போது நமக்காக நித்திய ஜீவனையும் பரலோகத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் வாஞ்சியாக இருக்கார். இப்படி ஒரு லவ் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நமக்காகவே மறிச்சிட்டு நமக்காக ஒரு கிஃப்ட் அவர் திரும்ப கொடுக்குறாராம். நம்ம அவருக்காக என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளை அவர்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுத்து, நீங்கள் என் மேலே உள்ள கண்ட்ரோலை எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? எப்போயாவது போய் நம்ம ஹெல்ப் கேட்டிருக்கோமா? எனக்கு காசு வேணும், பணம் வேணும், நான் இப்படி ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி ஹெல்ப் இல்லை. நான் உங்களை மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், அதனால் வாழ முடியல. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கோவப்பட முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் நம்ம காட் கிட்ட கேட்டிருக்கோமா? எப்பயாவது அவரோட உண்மையான அன்பை நம்ம முழுசாக உணர்ந்திருக்கோமா? இப்போ ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், யாக்கோபு 4:7. நம்ம சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதை இங்கிலீஷில் வாசித்தோம் அப்படின்னா இந்த அர்த்தம் இருக்காது. இதில் கீழ்ப்படினோன்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் சப்மிட் டு காட், ரெசிஸ்ட் த டெவில், ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சப்மிட் காட் அப்படின்னா கீழ்ப்படுகிறதா, ஒப்பு கொடுக்கறது. என்னால் கீழ்ப்படிய முடியுதோ இல்லையோ, நான் முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்ம சாத்தானை எதிர்க்கிறதுக்கான பலனை ஏசுப்பா தான் நம்ம கொடுக்குறாங்க. இப்போது நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஏசுப்பாவோட லவ்வை, காடோட லவ்வை நம்ம உணர்றோமா? நம்மளால் உணர முடியுதா? நம்ம காட்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஸ்ட்ரென்த்தை கேட்கும் போது காட் நமக்கு கொடுத்துருக்குற அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கா? நான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி இதோட முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 மணி ஆகும். சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னா 7 மணி, லேட்டாக எந்திரிக்கிறேன்னா 8 மணி. இந்த 1 மணி நேரம் தான் உள்ள வித்தியாசம். எப்போவுமே எந்திரிப்பேன், எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இந்த அலாம் வைக்கிற பழக்கம் கூட எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு வேளை எந்திரிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் அலாம் வச்சேன் அப்படின்னா அந்த சவுண்ட் வச்சு எந்திரிச்சிருவேன். நான் கல்கட்டாவில் இன்டர்ன்ஷிப் போயிருந்தப்போ, RLCT படித்து முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் போயிருந்தப்போ அங்கே எங்ககிட்ட ஃபோன் கிடையாது. காலையில் 9 மணிக்கு கொடுப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கிடுவாங்க. ஸோ நான் காலையில் எந்திரிக்கணும்னு நினச்சா அலாம் வச்சு எந்திரிக்க முடியாது. ஆனால் அங்குள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கரெக்டாக 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க. 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க. 5:15 5:45 வரைக்கும் நாங்கள் பர்சனல் டிவோஷன் பண்ணணும். 5:45 நாங்கள் சேப்பல், அங்கே இருந்த சேப்பலுக்கு போய் நாங்கள் டாமில் உள்ள கேர்ள்ஸ் எல்லோரும், டாமில் உள்ள பாய்ஸும் வந்திருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணுவோம். வர்ஷிப் பண்ணதுக்கப்புறமா அந்த ரூம் க்ளீனிங் இருக்கும், பாத்ரூம் க்ளீனிங் இருக்கும், அதெல்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு 7:15 சாப்பிட போவோம். அப்படியே எல்லா ஒர்க்கும் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகும். ஆனால் எனக்கு அங்கேருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போன 3 நாளைக்கு என்ன அப்படின்னா, நான் முதல் நாள் எந்திரிச்சேன், 6 மணிக்கு எந்திரிச்சேன். பக்கத்தில் உள்ள அக்கா உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க, என் கூட வந்த அக்கா. அவங்ககிட்ட போய் இன்றைக்கி பெல் அடிக்கலையா அப்படின்னு கேட்டேன். அடித்ததுனால தான் நான் எந்திரிச்சேன் அப்படின்னாங்க. என்னடா எனக்கு பெல் அடிக்கிற சவுண்டே கேட்கல அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. சரி, அடுத்த நாள் 5:45 எந்திரிச்சேன். திரும்ப கேட்குறேன், பெல் அடிச்சுட்டுன்றாங்க. அடுத்த நாள் 5:20 என்னை மேம் அங்கே டீன் என்னை எழுப்புறாங்க, டைம் ஆச்சு எந்திரி. நான் டைம் வச்சு பார்க்குறேன், மணி 5:20. 5 மணிக்கு பெல் அடிச்சிருப்பாங்களே, எனக்கு மட்டும் ஏன் அது கேட்கவே மாட்டேங்குது? எல்லாருமே பெல் சவுண்ட் வச்சு கேட்டு எந்திரிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு அந்த பெல் சவுண்ட் கேட்கவே கேட்காது. அவங்க அடிப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாரோட தூக்கத்தையும் டிஸ்டர்ப் ஆக்கி எந்திரிச்சு விட்டுரும். ஆனால் எனக்கு மட்டும் எப்படின்னு தெரியாது, அப்படி ஒரு ஆழ்ந்த நித்திரை தூங்கிக்கிட்டே இருப்பேன். என்னால் எந்திரிக்கவே முடியாது.
அப்போது எனக்கு ஒரு மிஷினரியோட ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. அவர் தினமும் அலாம் வச்சு ஒரு டைமிங் எந்திரிச்சிட்ருப்பார். ஆனால் அவர் வந்து தினமும் காட்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் எவ்வளோ நேரம் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னை எழுப்பி விடுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பேசணும்னு நினச்சிங்களா இல்லை நான் கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு எழுப்பி விடுங்க. ரொம்ப நேரம் பேசணும்னு நினச்சிங்களா என்ன அதுக்கேற்ற மாதிரி எழுப்பி விடுங்கும் போது ஒரு தடவை காட் அவர் 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்களாம். ஸோ 1.5 மணி நேரம் காட்கிட்ட அவர் பேசுவார். சில நேரம் காட் 3 மணிக்கே எழுப்பி விட்டுருவாங்களாம். 4 மணி நேரம் காட்கிட்ட அவர் பேசி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாராம். அவருக்கு ப்ராமிஸ் இருந்த அந்த வேர்ஸ் என்ன அப்படின்னா ஏசாயா 50:4. அது ஒரு பெரிய வசனம். ஆனால் அதில் உள்ள ஒரே ஒரு பகுதி, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இந்த ப்ராமிஸை வச்சு அவர் ப்ரேயர் பண்ணும்போது அடுத்து 18 வருஷம் ஒரு 8 வருஷத்துலேருந்து தொடர்ந்து எல்லாமே காட் தான் அவர் எழுப்பி விட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு அலாம் கூட தேவையே படலை. ஸோ இந்த ப்ராமிஸை வச்சு நான் போன 3ஆவது நாள் நைட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். காலைதோறும் என்னை எழுப்புகிறார்னு சொல்லி ஒருத்தர் லைஃப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விசுவாசத்தோடு கேட்கும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்கள் என்னை எழுப்பிலாம் விட வேண்டாம், ஆனால் எனக்கு அந்த பெல் சவுண்டு மட்டும் எப்படியாவது கேட்கணும் 5 மணிக்கு, அதுக்கு மட்டும் என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். கரெக்டாக அடுத்த நாள் காலை 5 மணிக்கு அவங்க பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி நான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் திரும்ப நான் ப்ரேயர் பண்ணுவேன், எழுப்பி விடணும்னு. கரெக்டாக 5 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடும். அங்கே சாட்டர்டே மார்னிங்கும் சண்டே மார்னிங்கும் பெல் அடிக்க மாட்டாங்க. 7:15 சாப்பாடு. ஆனால் எல்லோரும் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க, சாப்பாடு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாபாத் அன்னைக்கெலாம் 9 மணிக்கு வர்ஷிப் டிவைன் சர்வீஸ் அந்த சர்ச் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அவங்க 8 மணிக்கு எந்திரிச்சு குளித்து கிளம்பி டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சாப்பாடு கூட வேணாம், தூக்கு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருந்தவங்க எல்லோரும் இருந்தாங்க. நான் ப்ரேயர் பண்ணேன், சாட்டர்டே மார்னிங் சண்டே மார்னிங் பெல் அடிக்காது, ஆனால் நீங்கள் என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 5 மணிலேருந்து 5:15 ஏதோ ஒரு டைமில் எனக்கு முழிப்பு வந்துடும். எல்லோரும் தூங்கும் போது நான் காட் கூட பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. காட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத உணர்ந்தேன். ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் எப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோனில் காலைல ஒரு 5 மணிக்கு அலாம் வச்சு ஸ்னூஸ் பண்ணி விட்டு ஒரு 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். அது எனக்கு வழக்கமாயிருச்சு. நான் வந்துட்டு அன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கு அலாம் வைக்கலை. ஆல்ரெடி நான் தூங்க 12 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் தானே காட் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கிறேன், 5 மணிக்கு அலாம் அடிக்குது. நான் அலாமே வைக்கலன்னு பார்த்தா எங்கள் அம்மா ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு வச்ச அலாம் கரெக்டாக 5 மணிக்கு அடிக்குது. ஸ்னூஸ் பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஆனால் ஸ்னூஸ் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கே தெரியாமல். கரெக்டாக 10 நிமிஷத்தில் திரும்ப அலாம் அடிக்குது. என் ஃபோனில் கூட அலாம் வந்துட்டு நல்லா தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு ரிங்டோன் இருக்கும். ஆனால் அம்மா ஃபோனில் கரெக்டாக அலாம் அடிக்கிற மாதிரியே ஒரு ரிங்டோன் இருக்கும். 5:10க்கு அலாம் அடிச்சுது. உடனே எனக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எந்திரி அப்படின்னு காட் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு அந்த அலாமை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட் கூட நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் டிவோஷனை பண்ணுறதுக்கு இது ஒரு விதத்தில் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது நம்ம காட்க்கு ஒரு ப்ராமிஸை வச்சு நம்ம காட்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்ம நம்பி ஹெல்ப் கேட்கும்போது காட் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நான் கல்கட்டாவில் இருந்தப்போ நடந்தது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒர்க்கிங் ஹார்ஸ் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அடுத்து சாப்பாடு, அதுக்கடுத்து 2 மணி ஒரு 2:30க்கு போவோம். 2 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் எங்ககிட்ட ஃபோன் இருக்கும். ஸோ வேலையை நாங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே ஃபோன் யூஸ் பண்ணலாம். அப்போது நான் லிவிங் பை ஃபெய்த்துன்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் என்னென்ன படிக்கிறேனோ அதில் எனக்கு பிடிச்ச கோட்ஸை நான் ஸ்டேட்டஸில் போடுறது எனக்கு அப்போ பழக்கமாக இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் நான் ஸ்டேட்டஸில் அப்படி டைப் பண்ணி போட்டுட்ருக்கும் போது என் கூட இன்டர்ன்ஷிப்புக்கு அக்கா ஹொசூர்லேருந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வந்துச்சு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வந்ததுனால அவங்களும் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. ஒரு 12:30 மணி இருக்கும். அவங்க நான் டாமுக்கு போய் பேசிவிட்டு திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு என்கிட்ட நான் தேடக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க டாமுக்கு போயிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பேஷண்ட்டோட ரூமில் வேலையை முடிச்சுட்டு உட்காந்து டைப் பண்ணி போட்டுட்ருந்தேன். அப்போது அந்த மேல் பேஷண்ட்ஸ்க்கெலாம் டீன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அந்த அண்ணா அங்கே உட்காந்து சும்மா என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அவருக்கு அப்படியே பதில் சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருந்தேன். அப்போ அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது உன் கூட இருந்த சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்டார். எங்களோட கிளினிக் எப்படின்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், கீழே இருக்கும். கீழே மேல் பேஷண்ட்ஸ் 5 பேர் இருப்பாங்க, ஃபீமேல் பேஷண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. மேலே ஒரு ஃபீமேல் பேஷண்ட், குக்கிங் பேஷண்ட்ஸ்க்கு எல்லா குக்கிங்கும் அங்கே தான் நடக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லாம் நடக்கும். ஸோ நான் எப்படின்னா கீழே உள்ள பேஷண்ட் நான் பார்த்துப்பேன், மேலே உள்ள ஃபீமேல் பேஷண்ட்டை என் கூட அந்த அக்கா பார்த்துப்பாங்க. இவர் இப்படி கேட்ட உடனே நான் டக்குன்னு இவங்க டாமுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால் ஒர்க்கிங் டைமில் இவங்க டாமுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அக்காவை தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மேலே உள்ள பேஷண்ட்டை அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாதி சொல்லிட்டேன்.
சொல்லி முடிச்சு நான் எதுக்கு கீழே குனிஞ்சனே தெரியல. கரெக்டாக கீழே குனிறேன். நான் படித்த ஒரு பேசேஜை டைப் பண்ணி ஸ்டேட்டஸில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் சென்ட் பண்ணால் அது போயிடும். அது என்ன பேசேஜ் அப்படின்னா, யூ வில் ஸ்பீக் த ட்ரூத் வென் கிரைஸ்ட் டுவெல்ஸ் இன் யூ. ஏசுப்பா உனக்குள்ளே வாசம் பண்ணுறாங்க அப்படின்னா நீ உண்மைதான் பேசுவ அப்படின்ற மாதிரி ஒரு கோட். அதை டைப் பண்ணி ஏன் சென்ட் பண்ணாமல் வச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஏன் நான் கீழே குனிஞ்சனும் தெரியல. கரெக்டாக அதை படிச்சோன்னு எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ நான் போய் சொன்னேன்னா ஏசுப்பா என் கூட வாசம் பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே அக்கா வந்து டாமுக்கு தான் போயிருக்காங்க, அவங்க ஒரு காலுக்காக போயிருக்காங்க, திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உண்மையை சொல்ல முடிஞ்சுது. அன்னைக்கு காலையில் நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி ஃபுல்லாக நான் பாவம் செய்யாமல் இருக்கணும், நான் பாவம் வந்துச்சுன்னா அந்த டெம்டேஷனுக்கு விலைக்கு ஓடுறதுக்கு யோசிப்பு மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி கரெக்டாக பாவத்துக்குள்ளே விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க ஏசுப்பா அப்படின்னு நான் திரும்ப போகாமல் பாவத்துக்குள்ளே விழாமலே, சின்ன விஷயந்தான் ஆனால் அதில் இருந்தும் காட் வந்து என்னை அற்புத விதமாக காப்பாற்றினாங்க. ஸோ இந்த விஷயத்துலையும் காட் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க. நம்ம ஹெல்ப் கேட்ட உடனே அது நமக்கு ஹெல்ப்பை கொடுக்குறதுக்கு காட் எவ்வளோ வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போது நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். அதனால தான் நமக்காக மறித்து நமக்காக நித்திய ஜீவனையும் பரலோகத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. இப்போ நமக்கு உண்மையில் ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம். இப்படி பண்ணால் இவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் பண்ணல, இப்படி பண்ணால் இவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமலே இருப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா இது பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்தோடு பண்ணுவோம். அதே மாதிரி தான் காடு நமக்கு. இப்போது நம்ம சாபத்தில் சமைக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, நம்ம மற்றவங்களை திட்டக்கூடாது, நம்ம அதிகமாக தூங்கக்கூடாது, காடு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கணும், ஃபோன் ஓடக்கூடாதுன்றதுலாம் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக கிறிஸ்டியன் லைஃப்பில் அப்படின்னு நமக்கு தோணினாலும் இதெல்லாம் ஏசுப்பாக்கு பிடிக்காது அதனால் நான் பண்ணல, இதெல்லாம் ஏசுப்பாக்கு பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஆண்டரோட அன்பை புரிஞ்சு நம்ம அவரை நேசிக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நான் இத்தனை நாள் பாவத்தில் வாழ்ந்துட்டேன், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நான் பாவம் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் நிறையா கோவப்பட்டிருக்கேன், நிறையா பொய் சொல்லியிருக்கேன், சீக்கிரட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டோன்னா தயங்க வேணாம். காட் நம்ம எப்போ போனாலும் நம்மளோட பாவத்தை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். எதை செஞ்சாலும் அதை பாரமாக எடுத்துக்காமல் ஆண்டவர் மேலே ஒரு அன்போடு செய்வோம். அன்புள்ள எங்கள் பிதாவே, இப்போது இந்த சாயங்கால நேரத்திலும் நான் உங்களோட குரலை கேட்குறதுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. நீங்கள் எனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தீங்கப்பா, அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டோம், நாங்கள் உங்கள் மேலே அன்பு இல்லாமல் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா நாங்கள் கடலையை கடைப்பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சிம்பிளாக்கிட்டீங்க. நீ என்னை நேசி, அதனால் என்னோடய கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்கிறீங்கப்பா. அந்த சத்தத்துக்கு நாங்கள் இணங்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இத்தனை நாள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் அப்பா இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்புக்கொடு, நான் அதை முழுசாக மாற்றிடுறேன், உன் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை சுத்திகரிக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றியப்பா. நீங்கள் எங்களுக்காக நிறையா வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் நாங்கள் கிளைம் பண்ணி அதன் மூலமாக விசுவாசத்தை நிமித்தம் நாங்கள் உங்களோட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு பிரியமான விஷயமா அப்படின்றத யோசித்து செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்கே இருக்க சிலர் எங்களுக்கு உங்களை மாதிரி ஆகணுன்ற விருப்பமே இல்லை, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. கிறிஸ்டினாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் அப்பா. மாறணுன்ற ஆசையும் எங்களுக்கு இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரியே நாங்கள் உங்ககிட்ட வரோம் அப்பா. எங்களுக்கான அந்த வாஞ்சையை நீங்கள் கொடுங்க. அதே போல் எங்களை முழுசாக அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கும் பிசாசாரவனை நாங்கள் துரத்தி விடுறதுக்கும் அவன் கொடுக்குற சோதனைகளை நாங்கள் ஜெயிக்கிறதுக்குமான பலனை நீங்கள் எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த ஓய்வு நாள்லையோ இல்லை இந்த நாள்லையோ நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் எங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளில் மரணம் எங்களை சந்திக்கும் அப்படின்னா நாங்கள் உங்களை சந்திக்கிற அளவுக்கு எங்களோட வாழ்க்கை பூர்ணமுள்ளதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. உங்களோட அன்பு அற்புதமான விஷயங்களில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட எங்களுக்கு நீங்கள் காண்பிக்கிறதுக்காக நன்றியப்பா. நீங்கள் எங்களுக்கான மறித்து அந்த தியாகத்தை உணர்ந்து எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பரிசான நித்திய ஜீவனை வாங்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட
உங்கள் மேலே உள்ள அன்போட ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே வளர்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களோட விசுவாசம் பெருகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வாங்கப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதுக்கும் நாங்கள் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நாங்கள் உங்களோட முன்மாதிரியை மட்டும் பின்பற்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், பொழிந்த அன்பு, இது எல்லாவற்றிற்கும் நன்றி அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கும்போது கூட நீங்கள் எங்களை நேசித்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை உங்கள் மேலே கொடுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.